Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi kalamihil qadeem wa huwa asdaqus sadiqin. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يزال لسانك رطبا من ذكر الله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா இம்மையுடைய வாழ்க்கையையும் மறுமையுடைய வாழ்க்கையையும் சீர்படுத்தி கொள்ளக்கூடிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹு தாலா நம்முடைய வணக்கங்களை சிறந்த வணக்கங்களாக அல்லாஹு தாலா ஆக்கியது மட்டும் இல்லாமல் அந்த வணக்கம் அல்லாத மற்ற நேரங்களில் செய்யக்கூடிய சில செயல்களையும் நமக்கு நன்மை தரக்கூடிய செயல்களாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்ன ஷராஇயல் இஸ்லாமி கது கசுரத். யா ரசூலுல்லாஹ், நிச்சயமாக இஸ்லாத்துடைய ஷரியத் சட்டங்கள் இருக்கிறதே அது என் மீது அதிகமாக இருக்கிறது. அதாவது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, ஃபர்லான வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்கள் அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் சட்டங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சட்டமாக அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த எல்லா சட்டங்களும் லேசாகுவதற்குரிய காரணம் ஒரு வழி எனக்கு சொல்லிக் கொடுங்க யா ரசூலல்லாஹ். எனக்கு ஒரு காரணத்தை எனக்கு ஒரு அமல் எனக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த அமலை நான் செய்வதை கொண்டு அந்த ஷரியத்தில் நான் தரிபாடாக இருக்கணும். அந்த ஷரியத்துடைய செயல்பாடுகள் என்னிடத்தில் நிகழ்வதற்கு இலகுவாக இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டே கேட்டாங்க. ஏன்னா முதல்ல தொழுகை கடமையானது, அதற்கு பின்னால் நோன்பு, அதுக்கப்புறம் ஜகாத்து, அதுக்கப்புறம் ஹஜ்ஜி. இது அல்லாத இடையில் அல்லாஹு தஆலா நிறைய சின்ன சின்ன அமல்கள் அல்லாஹு தஆலா நமக்கு செய்யும்படி திக்ரு செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, நல்ல விஷயங்களை பேசுகிறது, பாவமான காரியங்களை விட்டு ஒதுங்குறது, ஒவ்வொன்றா அல்லாஹு தஆலா கடமையாக்கிக்கிட்டே இருக்கிறான். சில விஷயங்களை தடுத்து கொண்டு இருக்கிறான், சில விஷயங்களை செய்யும்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இப்படியே மார்க்கத்துடைய விஷயங்கள் அதிகமாகுதை பார்த்து அந்த சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி சட்டங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, மார்க்கத்துடைய கடமைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, இது என் மீது இலகுவாகுவதற்கு ஒரு வழி வேணும். அந்த 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 கான்செப்டில் அந்த சிந்தனையில் சஹாபி கேட்குறாங்க, எனக்கு அப்படி ஒரு அமலை நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அதனால் நன்மையான காரியங்கள் எல்லாம் எனக்கு லேசாகணும், பாவமான காரியங்களை விட்டு ஒதுங்குறதும் எனக்கு லேசாகணும், அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க யா ரசூலுல்லாஹ் என்று சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டே கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யஸாலு லிசானுக ரதபம் மின் திக்ரில்லாஹ். சதா உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் நனைந்தே இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சதா உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரில் ஈடுபட்டு கொண்டே இருக்கட்டும். அவ்வாறு அல்லாஹ்வுடைய திக்ரில் நாவு ஈடுபட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நன்மையான காரியங்களின் பக்கம் செயல்படுவது இலகுவாயிடும், பாவமான காரியங்களை விட்டு ஒதுங்குதல் என்பதும் இலகுவாயிடும். மார்க்கத்துடைய எல்லா காரியங்களும் லேசாகுவதற்கு ஒரு வழி என்ன? அல்லாஹ்வுடைய திக்ரை நாவால் அதிகமாக செய்யணும், உள்ளத்தால் அல்லாஹ் அதிகமாக திக்ரு செய்யணும். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையில் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா ஷரியத்துடைய சட்டங்களை பற்றி கேட்டாங்கள்ல அவங்க,
ஆக ஷரியத்துடைய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு வழி என்ன? லா யஸாலு லிசானுக்க, உன்னுடைய நாவு சதா நீங்காமல் இருக்க வேண்டும். ரத்தபன், ஈரமானதாகவே. மீன் திக்ரி இல்லை, எதில் ஈரமாகணும்? அல்லாஹ்வுடைய திக்ரிலேருந்து ஈரமாகிக்கிட்டே இருக்கணும். அதாவது பேச பேச எச்சு ஊறிக்கிட்டே இருக்கும். எப்படி நான் பேசுகிறதால் நாக்கு ஈரமாக இருக்கிறதோ அதே போல் அல்லாஹ்வுடைய திக்ரில் நாக்கு ஈரமாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹு தாலா எல்லா விதமான மார்க்க விஷயங்களும் லேசாக்கிடுறான். அந்த நாக்கை அல்லாஹ்வுடைய திக்ர் அல்லாத காரியங்கள் நம்ம பயன்படுத்தும் நேரத்தில் மார்க்க விஷயங்கள் நமக்கு கடினமானதாக போயிடுது. பொய் சொல்லுகிற அந்த சூழ்நிலை, அதே போல் புறம் பேசக்கூடிய சூழ்நிலை, கோல் சொல்லக்கூடிய சூழ்நிலை, இதையெல்லாம் நம்முடைய நாவால் வெளியாக ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் நமக்கு ஷரியத்துடைய மார்க்க சட்டங்கள் எல்லாம் நமக்கு கடினமாக தெரிய ஆரம்பிச்சிடும். விளங்குதுங்களா? சில பேருக்கு தொழுகிறது சிரமமாக இருக்குது. காரணம் என்ன என்று பார்த்தா நாவால் ஏதாவது ஒரு பாவமான காரியம் செஞ்சிட்ருப்பாங்க. அவர்களுக்கு சில நேரத்தில் தொழுகைக்கு நல்ல வணக்கங்கள் செய்வதற்கு ஆர்வம் வர மாட்டேங்குது என்று பார்த்தா அவர்கள் வீண் பேச்சு பேசக்கூடியவர்களாக அல்லது ஏதாவது நாவை கொண்டு தவறான விஷயங்கள் பேசக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் இருக்கும். அதனால் மேலே கடினமாகுது. எப்போ இந்த நாக்கு அல்லாஹ்வுடைய விஷயங்களை பேச ஆரம்பிக்குதோ, விளைஞ்சிங்களா, ஒன்று திக்ரு செய்கிறது, இல்லை நல்லதை பேசுகிறது, நல்ல விஷயங்களை பேசுகிறது, இந்த மாதிரி நாக்கை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் மார்க்க சட்டத்திட்டங்கள் எல்லாம் நமக்கு என்னவாகும்? இலகுவாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஹதீஸ் புகாரியில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. வளைஞ்சிங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாக்கை திக்ரில் தலைக்கணும் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு சில விஷயங்களை சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கலிமத்தானி, 2 கலிமாக்கள் இருக்கிறது. ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், அது நாவின் மீது மிக மிக லேசானது, சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேசானது. சகீலத்தானி அலல் மீசான், ஆனால் மீசானில் எடை போட்டோம் என்று சொன்னால் அது பயங்கரமான கனம் உள்ளதாக இருக்கும். அந்த வார்த்தைக்குன்னு ஒரு வசன் இருக்குது, வார்த்தைக்குன்னு ஒரு எடை இருக்குது. வளைஞ்சிங்களா, அந்த எடை அந்த அடிப்படையில் பார்த்தா மீசானில் மிக மிக எடை உள்ளதாக அந்த வார்த்தை இருக்கும். நாக்கில் சொல்கிறது ஈஸி, ஆனால் அதனுடைய நன்மையை எடை போட்டோம் என்று சொன்னால் மீசானில் பயங்கரமான வெயிட்டானதாக அது இருக்கும். மூணாவதாக ஸல்லல்லாஹு ஹபீபத்தானி இல ரஹ்மான், அது ரஹ்மானாகிய அல்லாஹ்வின் பக்கம் மிக மிக பிரியமுள்ள வார்த்தையாக இருக்கும். விளங்குதுங்களா? அல்லாஹ் தஆலா இடத்துல மிக மிக பிரியமுள்ள வார்த்தையாகவும் இருக்கும். விளங்க 3 பலன் இதில் கிடைக்குது. ஒன்று ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் சொன்னால் நாக்கின் மீது லேசானது என்று சொன்னால் சொல்கிறதுக்கு ஈஸி, அதை சொல்ல சொல்ல எல்லா விதமான அமல்களும் நமக்கு லேசாகிடும். சகீலத்தானி அலல் மீசான, மறுமையில் நமக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் நன்மையை எடுத்து காட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு பலனாக போயிடும். மறுமையுடைய வாழ்க்கையே நமக்கு லேசாகிடும் அந்த வார்த்தையை கொண்டு. ஹபீபத்தான் இல ரஹ்மான், அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நமக்கு கிடைச்சிருது. துன்யா ஆகிரத்து அல்லாஹ் தஆலா 3மே நமக்கு என்ன செய்து கிடைச்சிருது அந்த ஒரு அந்த 2 கலிமாக்களை கொண்டு. அந்த 3 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு சொன்னாங்க, அது என்ன கலிமா? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம், சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். இது சாதாரண ஒரு வார்த்தை, விளஞ்சிங்களா? இது ரொம்ப கஷ்டமாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான வார்த்தையாக இருக்கா? இல்லவே இல்லை. ரெண்டுத்துலேயுமே சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், விளஞ்சிங்களா? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். நம்ம மனப்பாடம் பண்ண போதுனாது வபிஹம்திஹி அதீம், இதை மட்டும்தான் நம்ம மனப்பாடம் பண்ணோம். மீதி சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் தான். மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸி தான், சொல்கிறதுக்கும் ஈஸி, மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸி, எல்லாத்துக்குமே ஈஸியான வார்த்தை இது. அதே நேரத்தில் கியாமத் நாளுடைய நன்மை தேவைப்படக்கூடிய இடத்துல மிக கனமானதாகவும் இருக்குது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் இந்த வார்த்தை பெறுது. அப்போ இந்த வார்த்தை நம்ம அதிகம் சொல்ல சொல்ல நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் நமக்கு என்னவாகும்? 3 பலன் நம்ம அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம பேசி இப்போ நான் பயான் செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் பயான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாவால் அதை ஓதிக்கிட்டே இருக்கலாம். வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், ஓதிக்கிட்டே வண்டி ஓட்டு போகலாம். நடக்கிறோம், என்ன செய்யலாம்? நடந்துக்கிட்டே ஓதிக்கிட்டே போகலாம். எவ்வளோ நம்ம அந்த கலிமாக்கள் அதிகமாக நம்ம ஓதுகிறோமோ அந்த அளவு நம்முடைய 3 பலனும் நமக்கு அடைஞ்சிக்கிட்டே இருப்போம்.
விளைஞ்சி அதை விட்டுட்டோம் சொன்னால் நாம் தான் கை சேதமானங்களே தவிர அல்லாஹ் ரசூல் என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸில் சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதர் பள்ளிவாசலின் பக்கம் நடந்து போகிறார். வீட்டில் ஒழு செஞ்சுட்டோ அல்ல ஒழு செய்யாமல் எங்கே போகிறார், அவர் பள்ளிவாசலின் பக்கம் நடந்து போகிறார். அப்படி நடந்து போவார் என்று சொன்னால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்படுது. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு அடிக்கு 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 நன்மைகள் எழுதப்படுது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவதுக்காக வேண்டி வீட்டிலேருந்து வெளியே வராங்க. அந்த நேரத்தில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்களும் தொழுகைக்காக வேண்டி வந்துட்டுருக்காங்க. ஸைத் இப்னு சாபித் கொஞ்சம் வயசானவங்க விளைஞ்சிங்களா, கொஞ்சம் வயசில் பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி வயசானவங்க விளைஞ்சிங்களா. அனஸ் ரலியல்லாஹு அவங்க வரதை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு தோளில் போய் கை வச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் நடந்து வர்றது கொஞ்சம் இலகுவாக இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் கை வச்சுக்கிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு கொஞ்சம் வேகமாக நடக்கிறாங்க, தொழுகைக்கு தான் போகிறாங்க, 8 தூரமாக எடுத்து வச்சு நடக்கிறாங்க. உடனே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நெருக்கமாக காலடி வைப்பா, காலடியை கொஞ்சம் நெருக்கமாக வைங்க. ஏன் சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், யார் பள்ளிவாசலின் பக்கம் நடந்து வருகிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 நன்மைகள் எழுதப்படுது. சில ரிவாயத்தில் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்படுது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன். எனக்கு கொஞ்சம் நெருக்கமாக எடுத்து வைங்க காலடியை என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்க அனஸ் ரலியல்லாஹு அவங்க கிட்ட சொன்னாங்க. அதற்கு பின்னால் அனஸ் ரலியல்லாஹு அவங்க காலை தூரமாக எடுத்து வைக்க மாட்டாங்களாம், ஒரு அடியை இன்னொரு அடியோடு சேர்ந்த மாதிரி எடுத்து வச்சு நடக்கக்கூடிய ஒரு அந்த வழிமுறை தங்களோட வாழ்க்கையில் என்ன செஞ்சால் கொண்டு வந்துட்டாங்க என்று கிதாபுகள் எழுதுகிறாங்க வச்சிங்களேன். அப்போ இது சாதாரண ஒரு செயல் தான், தினம் தொழுக போக தான் சேரும். நம்ம அப்போ தொலை போகக்கூடிய நேரத்தில் நம்ம அந்த நடந்து அதிகமாக பள்ளிவாசல பக்கத்தில் இருந்தது சொன்னால் நடந்து போவதற்குரிய முயற்சிகளை நம்ம என்ன செய்யணும். அவ்வாறு இந்த நடந்து போகக்கூடிய நேரத்தில் நாவால் இந்த வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இருக்கோம், நடந்து போகிறோம். ஒரு பக்கம் இந்த நன்மை நம்மளுடைய பட்டியலில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பக்கம் இந்த நடந்து போகுவதுடைய நன்மை நம்ம பட்டியலில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. விளைஞ்சிடும் ஒரே செயல் தான், போகிறது எங்கே தொழுகைக்கு போகிறோம், அந்த தொழுகையை தொழுது அது ஒரு தனி ஒரு நன்மையை நம்ம அடைந்தாலும் அதற்கு முன்னாடியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய ஒரு இலகுவான ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்தாங்க பாருங்கள். அப்போ நம்ம நடந்து இப்போ வண்டியில் போகிறோம், வண்டியில் பள்ளிவாசல் பக்கத்தில் வண்டியை விட்டுட்டு தொழுகு நடந்து போகிறோம். நமக்கு தெரிஞ்ச கடை ஏதாவது கொஞ்சம் பள்ளிவாசலும் கொஞ்சம் தள்ளி இருக்குது, அந்த இடத்துல வண்டியை விட்டுட்டு கொஞ்சம் நடந்து வந்தோம்னு சொன்னால் இந்த நன்மை என்ன செய்யலாம், நம்ம அடைந்து கொள்ளலாம். வண்டியில் போனால் நன்மை கிடைக்க தான் செய்யும், ஆனால் நடந்து போனால் ஒரு நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல. ஆனால் நம்ம தெரிஞ்ச கடை ஏதோ நான் ஒரு 10 கடை தள்ளி இருக்குது, அல்ல கொஞ்சம் தூரம் இருக்குது, அங்கேருந்து தொலைக்கு என்ன செய்யலாம், நடந்து போயிடலாம். அப்போ வண்டியை விட்டால் பாதுகாப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து பள்ளிவாசல் நடந்து வந்தோம்னு சொன்னால் இந்த நன்மை நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், அடைஞ்சிக்கலாம். அந்த வண்டி அங்கேயும் விடுறதுக்கு இடம் இல்லை, நேராக பள்ளிவாசல் தான் விடுன்னு சொன்னால் பள்ளிவாசலை விட்டால் இந்த நன்மை என்ன செய்ய அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான். ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, நடந்து வர்றதுக்கும் வண்டியில் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வண்டி நடந்து வருவதை விட வண்டியில் வருது என்பது கொஞ்சம் சொகுசு, கொஞ்சம் என்னது அது சொகுசு தானே. அதனால் நடந்து வருபவருடைய அளவு நன்மை நமக்கு கிடைக்குமா என்பது நாம் சிந்திச்சிக்க வேண்டியது தான். அவர்கள் வண்டியில் வருவதை விட நடந்து வர்றவங்க ரொம்ப என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டத்தை உணர்கிறாங்க. அந்த கஷ்டத்தை உணர்தல் என்பது வண்டியில் வருபவர்களுக்கு இல்லை என்பதால் அதே நன்மை கிடைக்குமா என்பது கொஞ்சம் என்னது நம்ம சிந்தனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது போல் நிறைய விஷயம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் நான் செய்வதை போல இதே போல் யார் உது செய்கிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி, அவருடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க உதவு செஞ்சாங்களோ அந்த மாதிரி. இப்போ சில பேர் உதவு செய்கிறாங்க, உதவு செய்யக்கூடிய நேரத்தில் பைப்பில் என்ன செய்கிறாங்க, கையை அப்படியே காட்டிடுறாங்க. வளைஞ்சிங்களா, இந்த கையை அப்படியே காட்டி ஃபுல்லாக என்னவாகுது, நனைஞ்சிருது. முகத்தை என்ன செய்கிறாங்க, தண்ணி எடுத்து கழுகுறாங்கப்பா, முகத்தை 3 தடவை கழுகுறாங்க. ஆனால் கையை 3 தடவை கழுகுறாங்களா என்பது பார்த்தா அது கொஞ்சம் சந்தேகமான விஷயந்தான் இருக்குது. ஏன்னா அப்படியே கையை காட்டி ஃபுல்லாக கழுவிட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு உறுப்பையும் எத்தனை தடவை கழுவிருக்கிறாங்க, 3 தடவை கழுவிருக்கிறாங்க. அதே இப்போ காலை கழுவுறாங்க, அந்த காலை அப்படியே பைப்பில் காட்டி
அப்படி தேய்ச்சிட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை 3 தடவை என்ன செய்வாங்க, கழுகுவாங்க. அப்போ இந்த சுன்னத்துகள் நம்ம இடத்துல என்ன ஆகுது, இப்போ நவீன காலங்கிறதால அது இல்லாமல் போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுலேருந்து எடுத்து ஒழு செய்வாங்க. பாத்திரத்தை சாய்ச்சி ஒழு செய்வாங்க. அப்படி ஒழு செய்யும்போது கையை 3 தடவை, மணிக்கட்டு வர 3 தடவை கழுகுவாங்க, வாயை 3 தடவை கொப்பளிப்பாங்க, மூக்கை 3 தடவை என்ன செய்வாங்க, நாசி தண்ணி செலுத்துவாங்க, முகத்தை 3 தடவை கழுகுவாங்க. ஹதீஸில் வந்துருக்கு 3 தடவை என்ன செய்வாங்க, கழுகுவாங்க. கையை 3 தடவை, வலது கையை 3 தடவை, இடது கையை 3 தடவை, முழு தலைக்கும் மசாஜ் செய்வாங்க, காதுக்கு மசாஜ் செய்வாங்க, அதுக்கு பின்னால் பிடரிக்கு மசாஜ் செய்வாங்க, விளைஞ்சிங்களா பின் காது, இதெல்லாம் மசாஜ் செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக வலது காலம் 3 தடவை, இடது காலம் 3 தடவை என்ன செய்வாங்க, கழுகுவாங்க. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செஞ்சு காட்டிட்டு, இந்த மாதிரி யார் ஒழு செய்கிறாரோ குஃபிர லஹு மின் தம்பிஹி, அவருடைய எல்லா பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்படும். அவருடைய உறுப்புடைய கடைசியிலிருந்து நுனியிலிருந்து அவருடைய பாவங்கள் எல்லாம் அவரை விட்டு கழிஞ்சு போயிடும். இப்போ கையை கழுகுறாரு, விரலுடைய நுனியிலிருந்து அவர் பாவங்கள் எல்லாம் சொட்டிடும். விளைஞ்சிங்களா? முகம் கழுகுறாரு, முகத்துடைய நுனி இந்த இடத்துல சொட்டக்கூடிய நேரத்தில் அவருடைய முகத்துடைய பாவங்கள் எல்லாம் என்னவாகவும் கொட்டிடும். கண்ணால், நாவால், காதால் செய்த எல்லா பாவங்களும் என்ன செய்யப்படும், அவருக்கு அவரை விட்டு அழிக்கப்படும். இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இந்த மாதிரி யார் ஒழு செய்கிறாரோ, இந்த மாதிரி நான் சொன்ன முறைப்படி யார் உது செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வராரோ அங்கே ஒரு மலக்கு அல்லாஹ் நிர்ணயிச்சு வச்சுருப்பான். அவருக்கு நன்மையை எழுதி கொண்டிருப்பார், அவருடைய பாவங்களை அழிச்சிக்கிட்டு இருப்பார். இதுக்கு முன்னாடி பெட்ரோல் நம்ம பாவம் இருந்துச்சுல்ல, அந்த பாவங்களை அழிச்சிக்கிட்டு இருப்பார். விளைஞ்சிங்களா? காலையிலேருந்து நம்ம செஞ்ச அல்லாஹ் மறந்துருந்தோம், பாவம்னா நம்ம பெரிய பெரிய பாவம் செய்யலைன்னா கூட நம்ம வாழ்க்கை தெரியாமல் எத்தனையோ பாவம் நடந்து தான் இருக்குது. அதையெல்லாம் மலக்குமார்கள் எழுதி வச்சு தான் இருப்பாங்க. இப்போ அந்த மலக்கு என்ன செய்கிறா, இந்த மாதிரி நம்ம ஒழு செஞ்சுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் அங்கே உட்காந்து அந்த நபர் என்ன செய்வார், அந்த பாவத்தெல்லாம் அழிச்சிட்டு இருப்பாராம். விளைஞ்சிங்களா? நன்மையான காரியங்களை எழுதிக்கிட்டு இருப்பார். அப்போ ஒழு செய்கிறது நம்ம எப்பவுமே ஒழு செய்ய தான் போகிறோம். ஆனால் கொஞ்சம் அதில் கவனம் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை ஒழு கழுகுனாங்க, ஒவ்வொரு உறுப்பையும் 3 தடவை கழுகுனாங்க. நம்ம ஒரே வேறு பைப்பில் என்ன செஞ்சோம் காட்டி இப்படி தேய்ச்சிட்டு வந்தோம். ஒன்றும் இல்லை, தண்ணியை பிடிச்சி 3 தடவை கழுகுனா போதும். எப்படி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுனா எப்படி பிடிச்சி கழுகுவோமோ அந்த மாதிரி தண்ணியை பிடிச்சி கழுகணும். அதே 3 தடவை காலை கழுகணும்னு சொன்னால் அப்போ என்னவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு என்னவாகும், உண்டாகும். வளைஞ்சிங்களா? அப்போ பைப்பில் அப்படியே ஒழு செய்தால் ஒது கூடாமல் போயிடுமா? ஒது கூடிடும். ஆனால் 3 தடவை கழுகணும் அப்படிங்கிற அந்த சுன்னத்தத்தில் வருமா என்று பார்த்தா அந்த சுன்னத்தத்தில் வராது. ஸல்லல்லாஹு ஒரு தடவை கழுகுனாங்க அப்படிங்கிற அந்த சுன்னத்து வேணால் என்னவாகும், அதில் கடைப்பிடிக்கலாம். வளைஞ்சில ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு என்ன பண்ணால் சொல்லி கொடுத்தாங்க. நம்முடைய மார்க்க காரியங்கள் லேசாகுவதற்குரிய வழிமுறைகள் இதெல்லாம். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷரன், யார் என் மீது ஒரே ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹு தஆலா 10 அருள்களை அவர் மேலே அல்லாஹு தஆலா பொழிகிறான். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அவருக்கு எத்தனை அருள் அல்லாஹு தஆலா இறக்குறான்? 10 அருள் அல்லாஹு தஆலா இறக்குறான். அது என்ன அருள் என்று அல்லாஹுக்கு தான் தெரியும். என்ன மேலே அல்லாஹு தஆலா அருள் புரிஞ்சிருக்கிறான். ஆக என்ன செஞ்சுருக்கான், அருள் புரிஞ்சிருக்கிறான். அது ஸல்லல்லாஹு ஹுத்தத அன்ஹு அஷ்ர ஹதயாத், இன்னும் அவருடைய 10 பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிச்சிடறான், அழிச்சிடுறான். 10 பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பாவமே இல்லாத மாதிரி என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா அழிச்சிடுறான். இன்னும் அவருக்கு 10 நன்மைகள் அல்லாஹு தஆலா எழுதுகிறான். இன்னும் 10 அந்தஸ்து அல்லாஹு தஆலா அவருக்கு உயர்த்துறான். ஒரு தடவை ஸலவாத் சொன்னால் 4 பலன் நமக்கு கிடைக்குது. ஒன்று 10 அருள் கிடைக்குது, 10 நன்மைகள் கிடைக்குது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 10 அந்தஸ்து அல்லாஹு தஆலா உயர்த்துறோம். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம ஸலவாத் ஓதிக்கிட்டே போகிறோம்னு சொன்னால் இந்த 40 நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் இந்த 40 நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகிட்டு நடந்துக்கிட்டு 10 அந்தஸ்து உயர்ந்துக்கிட்டே இருப்போம். ஒரு பக்கம் அந்தஸ்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் நன்மை ஏறிக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் பாவங்கள் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய அருளும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் யார் மிஸ் பண்ணுறா? நாம் தான் மிஸ் பண்ணிக்கிறோம். இதை நாம் தான் இழந்து விடுகிறோமே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லாத்தையுமே நேர்வழி காட்டிட்டு தான் போயிட்டாங்க. விளைஞ்சிங்களா? இந்த சிந்தை நமக்கு ஒன்று நம்ம தஸ்பீஹ் ஓதிக்கிட்டே இருக்கிறோம் அல்லது ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைகள் வேறு பாவமான காரியங்களின் பக்கம் போகுமா என்று பார்த்தா போவதற்குரிய வாய்ப்பில். ஆக சின்ன பிள்ளைகளுக்கு இதை பழக்க ஆரம்பிச்சிடணும். அதிகமாக ஸலவாத் ஓதுங்க, அதிகமாக தஸ்பீஹாத் ஓதுங்க,
என்ற அந்த சிந்தனை நம்ம இப்போயே குழந்தைகளுக்கு பழக்க ஆரம்பிச்சிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த பழக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா பாவமான காரியங்களை விட்டு நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். நம்ம இடத்துல அதிகமாக தவறான சிந்தனை வருது, உடனே இந்த கலிமாக்களை ஓத ஆரம்பிச்சிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலேயும் அந்த பாவமான காரியங்களுடைய எண்ணங்கள் அல்லாஹ் தஆலா நீக்கிறோம். விளைஞ்சிங்களா? ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போல் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 காரியம் நம்ம எடுத்துக்குவோம். இந்த 3 காரியங்கள், ஒன்று அந்த கலிமா சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹ் அஸீம் அப்படிங்கிற அந்த கலிமா ஓதுறது. 2வது சலவாத் ஓது, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு எந்த சலவாத்து பிடிச்ச சலவாத்தாக இருக்கோ அந்த சலவாத்து ஓதுறது. 3வது தொழுகைக்கு ஆக வேண்டி நடந்து போகிறது. விளைஞ்சிங்களா? இப்போ பெண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் வீட்டில் தான் தொழுகணும். இப்போ ஒழு செய்கிற இடத்துல இருந்து அவங்க தொழுகிற இடத்துக்கு நடந்து போவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான். அதனால் பெண்கள் என்ன செய்யணும், ஒழு செய்கிற இடத்துலேருந்து தொழுகும் இடத்தை கொஞ்சம் தூரமாக வச்சுக்கணும். அப்போ அந்த எடுத்து வைக்கக்கூடிய நன்மைகள் என்னவாகும், அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. விளைஞ்சிங்களா? அல்லாஹ் தஆலா இந்த அமல்களை செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.